அதாவது திமுக அரசு தேர்தலுக்கு முன்பாக 356வது தேர்தல் வாக்குறுதியிலே செவிலியர்கள் கட்டாயமாக பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய செவிலியர்களுடைய வாக்கை பெற்று ஆட்சிக்கு அமைந்திருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய திமுக அரசு இன்றைக்கு அந்த செவிலியர்களை இரவு முழுவதும் போராட வைத்ததோடு போராட்டத்தில் இருந்தவர்களை கைது செய்து கிளாம்பாக்கம் அருகே கொண்டு சென்று இறக்கிவிட்டு சென்ற அவலம் என்பது அந்த பெண் செவிலியர்களை மிகப்பெரிய துயரத்தில் இரவு முழுவதும் ஆக்கியிருக்கிறது. நள்ளிரவு என்றும் பார்க்காமல் பேருந்து நிலையம் அருகே இறக்கிவிட்டு சென்றதால் அவர்கள் பேருந்து நிலையத்தில் அமர்ந்து மிகப்பெரிய அளவிலே ஸ்டாலினுடைய திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை முன்வைத்து எதிராக பதாதைகளையும் கொடிகளையும் கையில் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். காலமுறை ஊதியம் கோரி சென்னையில உண்ணாவிரத போராட்டத்தில் இந்த செவிலியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த செவிலியர்களை கைது செய்து கிளாம்பாக்கம் அருகே கொண்டு சென்று இறக்கிவிட்டிருக்கிறார்கள். இதுபோன்று போராட்டக்காரர்களை கைது செய்து போராட்டம் நடத்தக்கூடிய இடத்திலிருந்து 40-30 கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு சென்று பெண் செவிலியர்கள் என்று பாராமல் இறக்கிவிட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலைய செய்திருக்கிறது. ஸ்டாலினுடைய திமுக அரசுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் ஈரம் இல்லாத ஒரு அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது என்பதை இந்த செவிலியர்களுடைய போராட்டம் வேதனை காட்டிக் கொண்டிருக்கிறது. தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாமல் கிளாம்பாக்கத்தில் இறக்கிவிட்டு சென்றால் நாங்கள் என்ன செய்வோம் என்பதை இந்த அரசுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் காட்டுவோம் என்று அந்த பெண் செவிலியர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஸ்டாலினுடைய திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 520க்கும் மேற்பட்ட அந்த தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தார்கள். குறிப்பாக செவிலியர்களுக்கு அந்த 356வது தேர்தல் வாக்குறுதியாக உங்களுடைய அதாவது பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் வழங்கப்படுவதோடு உங்களுக்கான பணி நிரந்தரம் செய்யப்படும் என்கிற அந்த உத்தரவாதத்தை திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 356 வாக்குறுதிப்படி செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் என்கிற அந்த வாக்குறுதி காற்றிலே பறக்க விடப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குறுதியை கண்டித்துத்தான் தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதி அளித்து எங்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து ஆட்சி முடிய போகிறது. இன்னும் 2 அமாவாசைகள் கூட இல்லாத நிலையில் எங்களுடைய ஆட்சி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது 4 ஆண்டுகளாக எங்களுடைய வாழ்க்கையை வஞ்சித்து விட்டீர்கள். எங்களுக்கு காலமுறை ஊதியமும் வழங்கப்படவில்லை, பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. மக்களுக்காக முன்கள பணியாளர்களாக கொரோனா காலகட்டத்தில் கூட நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரக்கூடிய எங்களுக்கு இப்படிப்பட்ட அநீதியை குறிப்பாக அந்த திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி அநீதியை காற்றிலே பறக்க விட்டீர்கள் என்று வேதனையோடு அந்த முழக்கங்களை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக சமவேலை சம ஊதியம் என்கிற நீதிமன்ற தீர்ப்பையும் உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிற நிலையிலும் கூட எங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்ப்பதற்கு இந்த ஸ்டாலினுடைய அரசுக்கு கொஞ்சம் கூட ஈரமும் ஈவு இறக்கமும் இல்லாமல் இருக்கிறது என்பதை வேதனையை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே சம ஊதியம் வழங்க வேண்டும். செவிலியர்கள் கண்காணிப்பாளர் நிலையில் இருக்கக்கூடிய 3 பணியிடங்களை மீண்டும் உருவாக்க வேண்டும். அதே போன்று கொரோனா காலகட்டத்திலே பணி செய்து பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். பட்டப்படிப்பு மற்றும் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த செவிலியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். செவிலியர்கள் சுமார் அதாவது 7,71,420 பேர் மற்றும் 25 ஆண்டுகளாக பதவி உயர்வு மற்றும் ஊதிய நிர்ணயம் செய்திட வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 71,000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தொடர்ந்து பல்வேறு சிக்கல்களை அனுபவித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அரசு மெத்தனம் காட்டி வருகிறது. எனவே தமிழகம் முழுவதும் நாங்கள் ஒன்று கூடி போராட்டத்தை முன்னெடுக்க முற்பட்டால் அரசு எங்களை வஞ்சிக்கிறது, எங்களை கைது செய்கிறது. இரவு நேரம் என்று பார்க்காமல் பெண் செவிலியர்கள் என்று பார்க்காமல் பேருந்திலே அழைத்து சென்று ஏதோ குற்றவாளிகளை நடுவழியிலே இறக்கி விடுவது போன்றும் இது போன்ற ஒரு அட்டவணையத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கொட்டுகிற பணியை நாங்கள் பொருட்படுத்தாமல் இரவு முழுவதும் போராட வேண்டிய அவதிக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கருவூலம் மூலமாக பெறக்கூடிய தொகுப்பூதியம் செவிலியருக்கு 18,000 ஊதியம் நிலுவைத்தொகையுடன் அவர்கள் வழங்க வேண்டும். அதே போன்று ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நிரந்தரமாக செவிலியர்கள் மற்றும் செவிலியர் கண்காணிப்பாளர் பணியிடங்களை உருவாக்கி தர வேண்டும் என்று இன்னைக்கு 1000க்கும் மேற்பட்ட அந்த செவிலியர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்ந்து நேற்று இரவிலே இருந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அந்த பங்கோப்பு பகுதி பேருந்து நிலையம் முழுமையாக போராட்ட களமாக மாறி இருக்கிறது. செவிலியர்களுடைய இந்த வேதனை இந்த ஆட்சியை சும்மா விடாது என்கிற அந்த முழக்கங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நள்ளிரவு என்றும் பாராமல் இரவு நேரம் என்றும் பாராமல் பெண் செவிலியர்களை இப்படி இறக்கிவிட்டு காட்டு வராண்டை தர்பார் செய்திருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு
தக்க பாடத்தை நாங்கள் புகட்டுவோம் என்று அவர்கள் எச்சரிக்கை மணி அளித்திருக்கிறார்கள். இரவு முழுவதும் போராட்டம் வெடித்திருக்கிறது. தொடர்ந்து இது போன்று திமுக அரசு போராட்டக்காரர்களை போராட்டம் செய்பவர்களை நசுக்கு மேலமாக இந்த அரசு செயல்படுவதை ஏற்க முடியாது என்று அவர்கள் கண்டன முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார்கள். கிளாம்பாக்கம் பேருந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கு போராட்டம் நடத்திய சொல்லி அதிகாலையில் கைது செய்து தனியார் மண்டபத்திலே அடைத்திருக்கிறார்கள். பெண் செவிலியர்கள் அவர்களுக்கு இயற்கை உபாதைகள் இருக்கும், எங்கே செல்வார்கள் என்று கூட பார்க்காமல் இப்படிப்பட்ட ஒரு அட்டூழியத்தை சிவானந்த சாலையிலிருந்து கைது செய்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கொண்டு சென்று இறக்கிவிட்டு விட்டு சென்றவர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட பிறகு அங்கிருந்து கைது செய்து தனியார் மண்டபத்திலே அழைத்து வந்திருக்கிறார்கள். போராட்டக்காரர்களுடைய நியாயமான வழிகளில் போராடுகிறவர்களுடைய ஜனநாயகக்கூடிய குரல் வழியை நசுக்கும் அரசாக இந்த அரசு இருக்கிறது. எனவே 2026 சட்டமன்ற தேர்தலிலே தக்கப்பாடம் செவிலியர்கள் மூலமாக இந்த அரசுக்கு வழங்கப்படும் என்கிற எச்சரிக்கை மணியை அவர்கள் திமுக ஸ்டாலின் பயிலர்மான அரசுக்கு அளித்திருக்கிறார்கள். போராட்டத்திலே அந்த பெண்கள் இரவு முழுவதும் கதறி இருக்கிறார்கள். அங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து நிலையத்திலே மின்சாரம் துண்டித்த ஒரு அரசு ஸ்டாலினுடைய திமுக அரசாகத்தான் இருக்கும். குறிப்பாக அந்த பெண் செவிலியர்கள் இரவு நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பிறகு பல்வேறு இயற்கை உபாதைகளுக்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே தாங்கள் கையிலே வைத்திருந்த செல்போன் டாட்டை வைத்து அதனை அடித்து அவர்கள் தொடர்ந்து போராட்ட களத்திலே அவர்கள் உறுதியாக நின்றிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை மீண்டும் கைது செய்து ஸ்டாலினுடைய காவல்துறை ஏவல்துறையாக மாறி மிகப்பெரிய அட்டூழியத்தை அரங்கேற்றி இருக்கிறது. இரவு முழுவதும் தொடர்ந்து போராடிய அந்த செவிலியர்களுடைய வாழ்க்கையின் கண்ணீரம் தக்க பதிலடி 2026 கொடுக்கப்படும் என்கிற எச்சரிக்கையை அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ஜெயக்குமார். கூறும்பொழுதெல்லாம் செவிலியர்கள் முழுவதுமாக நிரப்பிவிட்டோம், 0% தான் செவிலியர்கள் இருக்கிறார்கள், அதாவது செவிலியர் காலி பணியிடங்களே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மைதானே அப்படின்னா இன்றளவும் தமிழக மக்களே இத போய் பார்க்கலாம். தமிழக மக்கள் கிட்ட கேளுங்க, ஒரு ஜிஹெச்ல போயிட்டு கேளுங்க, அங்க செவிலியர்கள் இருக்காங்களா, ஒரு வார்டுல போய் கேளுங்க, ஒரு பிஹெச்ல போய் கேளுங்க, அங்க செவிலியர்கள் இருக்காங்களான்னு பார்க்க சொல்லுங்க. மக்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு தெரியும். அதாவது 3 நோயாளிகள் இருக்க வேண்டிய இடத்துல 3 நோயாளிக்கு ஒரு செவிலியர் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறது மருத்துவ சட்ட விதி. ஆனா இங்க அப்படி இருக்கோமானா இல்ல. 60 நோயாளிகளுக்கு ஒரு செவிலியர் இருக்கிறோம். 60 நோயாளிகளுக்கு ஒரு செவிலியர் இருந்தா ஒரு தரமான ஒரு செவிலியத்தையோ ஒரு தரமான மருத்துவமோ எப்படி நோயாளிகளுக்கு போய் கிடைக்கும்? எங்களுக்கு 356வது வாக்குறுதிப்படி நான் ஆட்சிக்கு வந்த உடனே எம்ஆர்பி செவிலியர்கள் அனைவரையும் நான் பணி நிரந்தரம் செய்வேன் அப்படி என்று அவரோட வாக்குறுதி கொடுத்தார். இன்றளவும் 4.5 ஆண்டுகள் கடந்தும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. அரசாங்கமானது இந்த மருத்துவத்துறையானது எந்த விதத்திலையும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் போராடிய செவிலியர்களை கண்டுகொள்ளாமல் இருந்த சூழ்நிலையில் நம்ம சுகாதாரத்துறை செயலாளர் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் சொன்ன போது அதை பத்தின எந்த ஒரு அலட்சிய பார்வையோடு எங்களை அவர் உதாசீனப்படுத்தினார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதன் பிறகு எங்களுடைய பல 3000 செவிலியர்களுக்கு மேலாக நாங்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று எங்களுடைய நியாயமான கோரிக்கையாக போராடி கொண்டிருந்த செவிலியர்களை இந்த அரசாங்கமானது பெண்கள் நலம் சார்ந்த அமைப்பு அப்படின்னு பேசுகிறாங்க, சமூக நீதி பேசுறாங்க, திராவிட மாடல் ஆளுன்னு பேசுறாங்க. எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை காவல்துறையை சொல்ல போதும் அவர்கள் எங்களை ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கூட வழி செய்யாமல் நடு ரோட்ல இறக்கி விட்டாங்க. கிட்டத்தட்ட 50 செவிலியர்களா எல்லாத்தையும் வெவ்வேறு பஸ்ல வேணும்னே ஏற்றி கிளாம்பாக்கத்துல எந்த ஒரு சேஃப் இல்லாம இறக்கி விட்டுட்டாங்க.